எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். பயிறு வகையெல்லாம் போடல, சும்மா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். புளி இதெல்லாம் வதக்கி அரைக்கணும். 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, தோல்லாம் உரிக்கல அப்படியே தான் வச்சுருக்கிறேன் நான். வெந்தயம், மிளகு, ஜீரகம் 3மே வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். காஞ்சிருச்சு. இது 3மே போட்டுடலாம். வெடிக்கும் இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு. குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிறோம். இன்னொரு கடாய் வச்சு தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் தாளிச்சு விட்டுறலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுந்து அடிச்சிருச்சு. வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் போட்டுருக்கேன். காயை போட்டுடலாம். காய் வதங்கிடுச்சு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மசாலா அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி மசாலாலாம் அரைச்சி செஞ்சால். புளி கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணிக்கு கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. ரெடியாக வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டு இதில் ஊற்றிடலாம். அப்போதான் அந்த வெந்தய வாசம் நல்லா அப்படியே இருக்கும். கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் போட்டு அப்படியே மேலே சேவ் பண்ணி காமிக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆக கொடுங்க. தேங்க்யூ.